கயானான்ற ஒரு ஊர்ல 1000 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க. இவங்க வார்னாலயோ இல்ல பேரழிவுனாலயோ இறந்து போகல. ஒருத்தனோட பேச்சு கேட்டு இறந்து போயிருக்காங்கன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? வெல்கம் டு கதை நேரம். அமெரிக்காவில் ராசிசம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க டைமில் ஜிம் ஜோன்ஸ் மட்டும் அவனோட சர்ச்சில் எல்லாரையுமே அலோவ் பண்ணுறான். அது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் உதவியுமே செய்ய ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய மக்கள் அவங்க கூட ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மக்கள் கிட்ட போயிட்டு அமெரிக்கா ரொம்ப மோசமானது, நம்ம தனியாக போயிடலாம்னு சொல்லி கயானான்ற ஒரு ஊருக்கு போகிறாங்க. ஆரம்பத்தில் ஜிம் ஜோன்ஸ் எல்லா உதவியுமே அந்த மக்களுக்கு கயானாவில் செஞ்சு கொடுத்தாலுமே போக போக இந்த மக்களை அங்கே வச்சு ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான். இந்த மக்களோட சொந்தக்காரங்க இவங்க எங்கே போனாலும் தெரியாதனால கவர்மெண்ட் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இதனால கவர்மெண்ட் ஒரு ஆஃபீஸரை அனுப்புது. இந்த ஆஃபீஸர் கயானாக்கு வராரு, அந்த மக்கள் எல்லாமே பார்க்குறாரு. அங்கே இருக்க மக்கள் இந்த ஆஃபீஸர் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. இந்த ஆஃபீஸர் சில பேர் கூட்டிகிட்டு போகலான்னு முடிவு பண்ணுறாரு. ஆனால் போகிற நேரத்தில் ஜிம் ஜோன்ஸோட ஆளுங்க இந்த ஆஃபீஸரையும் கூட போன மக்களையுமே கொண்டுடுறாங்க. இதை தெரிஞ்ச ஜிம் ஜோன்ஸ் எப்படி அமெரிக்கன் கவர்மெண்ட் நம்மளை சும்மா விடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மக்கள் எல்லாமே கொண்டுலாம் முடிவு பண்ணிட்டு பெரிய டேங்க்ல ஜூஸை கலந்து அதில் சைனைடை ஊற்றி எல்லாருமே கொண்டுடுறான். அப்புறமா அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து பார்க்கும்போது அங்க எல்லாருமே செத்து மடிஞ்சு கிடக்குறாங்க. இது நியூஸ் ரொம்பவே பிரபலமா பேசப்படுது. கிட்டத்தட்ட 918 பேர்கிட்ட இறந்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இதுல 300 பேருக்கு மேல குழந்தைங்களுமே இறந்துருக்காங்க. இது ஒரு மாஸ் மர்டர் சூசைடுன்னு சொல்றாங்க.